வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். வேலையே பயிரை மேய்ந்த கதையாக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மக்களை காப்பாற்றுவதற்காக பதவியேற்றுக் கொண்ட ஒரு அரசாங்கம் மக்கள் கெட்டெழிந்து போக காரணமாக இருக்கக்கூடிய மதுவுக்கு ஆதரவாக மது விற்பனையை அதிகரிக்கும் வண்ணம் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதாவது சேலம் மாவட்டத்து சேல்ஸ் 20% குறைஞ்சிருச்சான். அதை பற்றி விசாரிக்க சேலம் மாவட்ட டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள் கடை ஊழியர்களை சந்தித்து முதுநிலை மண்டல மேலாளர் நர்மதா அப்படிங்கிறவங்க இந்த சேல்ஸ் கம்மியானதை பற்றி கேட்பதற்காக ஒரு கல்யாண மண்டபத்தில் நூற்றுக்கணக்கான டாஸ்மாக் ஊழியர்களையும் மேற்பார்வையாளர்களையும் டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் வரவழைச்சு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த மீட்டிங்குடைய குறிக்கோள் டாஸ்மாக் சேல்ஸை மறுபடியும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அங்கே நடந்த விஷயம் என்னென்னா, கள்ளச்சாராய வியாபாரம் ஏதாவது பக்கத்தில் நடந்துச்சுன்னா அது பற்றி உடனடியாக தகவல் கொடுக்கணும். தெரிஞ்சும் தெரியாத போல இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது இந்த கள்ளச்சாராயம் மேலே நடவடிக்கை காவல்துறை எடுக்கணுமா, இந்த டாஸ்மாகில் வேலை பார்க்குறவங்க எடுக்கணுமான்னு எனக்கு தெரியல. மற்ற இடங்களில் இப்போ கள்ளச்சாராயத்தினால உயிரிழப்புகள் நடந்த இடத்துல எல்லாம் இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அதில் சம்மந்தம் இருந்திருக்குமா, அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இந்த வியாபாரம் நடந்திருக்குமா, எதுக்கு இந்த இடத்துல அவங்கள கூப்பிட்டு அந்த கேள்வி கேட்குறாங்க தெரியல. பல்க் சேல்ஸ் பண்ணாதீங்க, குடிக்கிறவங்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க, ஏன் சேல்ஸ் குறைஞ்சிது அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. அவங்க எல்லாம் வேலைக்கு பொழப்பு தேடி மெட்ராஸுக்கு போயிடுறாங்க, குடிக்கிறதுக்கு கேரளா போகிறாங்க, பாண்டிச்சேரி போயிடுறாங்க. இந்த மாதிரி அதனால் பல காரணங்களுக்காக நம்ம சேல்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு அவங்க விளக்கம்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க நெகட்டிவ் சேல் உள்ள ஷாப்புன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லிஸ்ட்டில் நம்ம இப்போ கடை போய் இருந்துச்சுன்னா நம்மளை கடையை மூடிடுவாங்க, நம்மளை வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்கன்ற பயம் அந்த டாஸ்மாக் ஊழியருக்கு வருமா வராதா? அப்போ அந்த ஊரில் வியாபாரத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாரா? என்ன பண்ணுவார்? அதிகபட்சம் கடை 24 மணி நேரமும் சரக்கு கிடைக்கிற மாதிரி செய்வார். இந்த அம்மாவே கேள்வியே கடையை சரியான நேரத்தில் திறக்கிறீங்களா, மூடுறீங்களா, இதெல்லாம் கேட்குது. சேல்ஸும் குறையக்கூடாது அப்படிங்குது. அப்போ என்ன செய்வாங்க, கடையை விடிய விடிய கடையிலேயே அந்த சேல்ஸ்மேன் படுத்திருந்து எப்போ யார் சரக்கு கேட்டாலும் மருந்து கடை மாதிரி சரக்கு எடுத்து கொடுப்பார். இது மெட்ராஸ்லேயே மிக பரபரப்பான இடங்கள்லேயே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். எங்கள் சரக்கு டாஸ்மாகில் எப்போ வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நிலவுது. குடிமகன்கள் அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு ஜெயலலிதா ஒரு பீரியடில் டாஸ்மாக் கடையை பகல் 12 மணிக்கு தான் திறக்கணும், காலையிலேயே போய் குடிக்கிறாங்க. இது மாதிரிலாம் ஜெயலலிதா ஒரு தாயுள்ளத்தோட நடவடிக்கையெல்லாம் எடுத்தாங்க. இப்போ இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணுது, மீட்டிங் போட்டு சேல்ஸ் ஏன் சரியாக நடக்கலை, உடனே சேல்ஸை அதிகரிங்க. இப்போ என்ன பண்ணுவான், அவன் 24 மணி நேரமும் கடையை திறந்து வச்சு வியாபாரத்தை செய்வான். சேல்ஸை அதிகப்படுத்துறது உங்கள் கடமை அப்படிங்கிற துணியில் அந்த அம்மா பேசும்போது டாஸ்மாக் ஊழியர்கள் அதை கடைபிடிப்பதற்கு அரசுடைய உத்தரவே இந்த வகையில் இருக்கும்போது ஒரு டெம்பரரி ஸ்டாஃபாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்கள் அவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாது, கவர்மெண்ட் அதிகாரிகள் வாங்குற மாதிரி லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கலை. இந்த 5 ரூபாயும் 10 ரூபாயும் சில்லற காசை வாங்கி பாதி காசு அவங்க இதுக்காகவே வாங்குறது ஆரம்ப காலங்களில். அதுக்கப்புறம் அந்த காசுலேயும் கை வைக்க ஆரம்பித்த செந்தில் பாலாஜி தான் இப்போ உள்ளே இருக்கார், வெளியவே வர முடியல. அந்த அளவுக்கு மக்களுடைய சாபத்துக்கு ஆளானார், குடிமகன்களுடைய சாபத்துக்கு ஆளானார். இப்போது அரசுக்கு நிதி வேணும், அதுக்காக நாம் இந்த விஷயத்தில் அரசு ஈடுபடுது அப்படின்னு சொன்னால் அரசு வரி வசூல் பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி போடுறாங்க இல்லையா, அதை பற்றி எவ்வளவு கிண்டல் பண்ணுறாங்க இவங்க. ஒரு பொருள் பற்றி ஒரு ஜோக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த ஜோக் என்னென்னா, எவ்வளவுக்கு வாங்கினேன் நான், 180 ரூபா ப்ளஸ் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு கிண்டலாக ஒருத்தர் சொல்லியிருந்தார். அந்த ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிர்மலா சீதாராமன் தான் இந்த நாட்டில் வரின்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்களா? நிர்மலா சீதாராமன் வரி போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்குறது தான் எங்களோட குறிக்கோளாக இருக்குது. நிர்மலா சீதாராமன் வர்றதுக்கு முன்னாடியும் நம்ம டேக்ஸ் கட்டிட்டு தான் இருந்தோம். அப்பவும் டேக்ஸ் அதிகமாக இருந்துச்சு சதவிகித அடிப்படையில். அந்த டேக்ஸ் சரியான முறையில் கட்டாமல் நிறைய வியாபாரிகள் இருந்தாங்க. அந்த ஜிஎஸ்டி இல்லாமல் ஜிஎஸ்டி கட்டாமல் வியாபாரம் பண்ணால் கடும் தண்டனை சட்டமெல்லாம் கொண்டு வந்ததுனால இன்றைக்கி அதை ஜிஎஸ்டியை பற்றி அவ்வளோ குறை பேசினாங்க.
ஜிஎஸ்டி வாங்குறதே தப்புன்னா சாராயம் விற்று அரசுக்கு வர்ற இந்த வருமானத்துக்கு என்ன பேர்? இது மக்களை கொலை பண்ணி அதிலிருந்து வர்ற காசு தானே, மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அதிலிருந்து வர்ற காசு தானே. இது மட்டும் எப்படி நியாயமாகும்? இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அரசாங்கம் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக சாலைகளில் தவறான பாதையில் போனால் வந்தால் ஒரு கேஸ் போடுறாங்க, ஹெல்மெட் போடலைன்னா கேஸ் போடுறாங்க. அதையும் நிறைய பேர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவாங்க, எங்களுக்கு கேஸ் போட்டு நிறைய பைசா பிடிச்சிருச்சு கவர்மெண்ட் அப்படின்னு. நான் சொல்லுவேன், நீங்கள் சட்டப்படி நடந்துக்கிட்டால் எதுக்கு கவர்மெண்ட் கேஸ் போட போகிறாங்க? அதை நீங்கள் அரசு சொல்கிற சட்டத்திட்டங்களை மதித்து தான் ஆகணும், மதித்து நடங்க அப்படின்னு. அதுக்கும் ஒரு அந்த காவல்துறை அளவில் மாதத்துக்கு இத்தனை கேஸ் போடணும் அப்படின்னு மீட்டிங் போட்டு பேசுகிறது. இந்த டாஸ்மாக்குக்கும் இந்த மாதிரி மாதத்துக்கு இவ்வளோ சேல் பண்ணணும்னு டார்கெட் வைக்கிறது, போலீஸ்காரங்களுக்கும் மாதத்துக்கு இத்தனை கேஸ் போடணும்னு டார்கெட் வைக்கிறது, இதெல்லாம் தவறு. உண்மையிலே மக்கள் தவறு செய்யலைன்னா அவங்க மேலே கேஸ் போடுறது தவறு. உண்மையிலே தவறு செய்கிற இடங்கள் பல இருக்குது. இன்னைக்கு என்னுடைய பார்வையில் தாம்பரம் மேம்பாலத்தில் ராங் சைடில் 2 வீலரில் வர்றவங்கள மட்டும் பிடிச்சாலே தாம்பரம் சைடில் இருக்கிற போலீஸுக்கு அவங்க டார்கெட் ஃபுல்லாயிரும். அதை விட்டுறாங்க. சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு தெருவில் சந்தில் அங்கங்கே நின்று பிடிச்சி கேஸ் போட்டு வசூல் பண்ணுறாங்க. நீங்கள் சிக்னல் ஜம்ப் பண்ணுறவனை, ஹெல்மெட் போடாதவனை எப்பவும் ரோட்டில் நிறுத்தி கேஸ் போடுங்க, தப்பு இல்லை. ஒரு ஜென்ரலான இடத்துல அந்த சிக்னல் ஜங்ஷனில் அந்த கேஸ் எல்லாம் போடலாம். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத இடங்களில் கேஸ் போடும்போது தான் மக்கள் விரக்தியாகிறாங்க. இப்போ சாராய வியாபாரங்கிறது அரசாங்கம் மது விற்பனை பண்ணலைன்னா கலாச்சாரம் வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிறதுனால பண்ணுறாங்கன்னா, அரசாங்கம் பண்ணக்கூடிய அந்த மது விற்பனையை ஏன் அதிகரிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க? அரசாங்கம் மது விற்பனை அதிகரிக்கணும்னு மீட்டிங் போட்டு நடத்துனது பெரிய தவறு. வேறு வழி இல்லாமல் அரசாங்கம் விற்குது. அந்த நிலைமையில தான் அரசாங்கத்துடைய கொள்கை இருக்கணும். அரசாங்கம் விற்கலைன்னா கள்ளச்சாராயம் விற்பனை ஆகும், மக்கள் தவறான வேறு விஷயங்களில் போயிடுவாங்க அப்படின்னு மக்களை காப்பாற்றும் விதமாக தான் டாஸ்மாக் நடத்தப்படணுமே தவிர, இவங்க நடத்துகிற மாதிரி அரசுக்கு வருமானத்தை அதிகரிக்கிற விதமாக நடத்தி மக்கள் எக்கேடு கட்ட என்ன, மக்கள் இறந்து போனால் என்ன, எப்படி ஆனால் நமக்கு என்ன நினைக்கிற அந்த தொனி மிக தவறான ஒரு தொனி, மிக தவறான ஒரு எண்ணம். அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆகையால் இந்த வேலையே பயிரை மேயும் இந்த விஷயத்தை அரசாங்கம் உடனே நிறுத்தணும். இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் நடத்தக்கூடாது. டாஸ்மாக் வியாபாரம் மெல்ல மெல்ல குறைவதற்கு என்ன வழியோ அதை தான் செய்யணுமே தவிர அதிகரிப்பதற்கு என்ன வழின்னு தேடக்கூடாது. நன்றி, வணக்கம். என்ன வேலைக்கு போறாங்க? கூலி வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டு தான் இருந்துருக்காங்க. அதுக்கு இந்த வருஷம் மட்டும் தான் போறாங்க சரிங்களா? இல்லப்பா, ஒன்று புரிஞ்சுங்க. குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? நீங்க வேற ஏதாவது காரணம் இருக்கும் அனலைஸ் பண்ணுங்க. விசிட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஊரை சுற்றி? தொடர்ந்து என்ன காரணம்? அதிக அளவு கேரளா பாடி பக்கம் வேலைக்கு போயிட்டு வராங்க. விடுமுறை காலங்களில் வராங்க. அப்புறம் பெரிய விசேஷ வேலை போயிட்டு வராங்க. இன்னும் பக்கத்துலேயே இருக்கிறதுங்களா? இப்போ அவங்க செட் பண்ணி கவர்மெண்ட் அந்த மருத்துவமனை சேல்ஸ் ஆச்சு அவங்க செக் பண்ணி வந்துருக்காங்க. என்ன வேலைக்கு போறாங்க? ஊர்ல இருந்து கூலி வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டு தான் இருந்துருக்காங்க. அதுக்கு இந்த வருஷம் மட்டும் தான் போறாங்க சரிங்களா? இல்லப்பா, ஒன்று புரிஞ்சுங்க. குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? நெகட்டிவ் ஷாப்ஸ் சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கோம். எதுக்காக எடுத்திருக்கோம்னா, அந்த ஏரியாவில் சோஷியல் மீடியா கூட வேலை பார்க்க தகவல் கிடைச்சா உடனடியா தகவல் கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அதே மாதிரி டிஎம் அண்ட் எஸ்ஆர் லைசன்ஸ் வார்த்தை எடுக்கணும் கம்பல்சரி அப்படின்னு. ஸோ எல்லா வார்த்தை இருக்கிறவங்களுக்கும் இன்சிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இவங்களும் ஜஸ்ட் மானிட்டர் பண்ணிக்கணும். பல்க் சேல்ஸ் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் ஏதாவது மொத்தமாக கொடுத்ததுனால தேவையில்லாத விளைவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டாம். பல்க் சேல்ஸ் பண்ண வேண்டாம். நான் எப்போதுமே நம்ம டிபார்ட்மெண்ட்ல ரிப்பீட்டடா சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், கடை எத்தனை மணிக்கு திறக்கணும்? எத்தனை மணிக்கு திறப்பீங்க?
எத்தனை மணிக்கு